பாடவா என்னோடு பாட வந்தவனின் பாடும் வாயை மூட வந்ததொரு பாட்டும் நானே. தந்தை முகம் தாயின் முகம் கண்ணறியோமே, மனசாந்தி தரும் இனிய சொல்லி கேட்டறியோமே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். உன்னாண்ட காதல நான் தந்தா உன்னை என்ன நினைச்ச நீ? ஐயா சும்மா என்ன நினைச்சனா பகீர் நினைச்சுங்கிறேன். நந்தவனம் ஏதோ இங்கேதான், நான் இந்த ஜீவனை நேரில் பார்த்தேன். நல்லவளே அங்கே விகடநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பக்தி சூப்பர் சிங்கர் டைட்டில் வினரான ஷவன், அவங்களோட ஒய்ஃப் விஜயலட்சுமி இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? டைட்டில கையில வாங்கும் போது இருந்த ஒரு ஃபீலிங் பத்தி சொல்லுங்க. ட்ரீம் கம் ட்ரூன்னு சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கும். பிகாஸ் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையில ஏறணுங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய ட்ரீம் தான். ஐ திங்க் வின்னான மூமெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பா அம்மா எனக்கு மியூசிக்கால அவங்க போட்ட பிச்சையில தான் நான் ஏதோ ஒரு ஒரு பாவாது நான் சுசி சேர்ந்து பாடுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை நம்பின மென்டார்ஸ், என்னோட பாட்டை நம்பி வந்த என்னோட பெட்டர் ஹாஃப், ஸோ இவங்களோட எல்லாத்தோட ஒரு நம்பிக்கைக்கு மியூசிக்கலி நான் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு மியூசிக்கால திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இந்த கடவுள் போட்ட கணக்காக தான் நான் நினைக்கிறேன். தவிர இதெல்லாம் நான் உண்மையாலே நான் ஒரு ட்ரீம்ல கூட இதெல்லாம் நினைச்சு பார்த்ததில்லை, இப்படி ஒரு வின்னிங் மூமெண்ட் எல்லாம். ஓகேயா? ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃப்னே சொல்லலாம். விசில்லாம் அடிச்சு அவ்வளோ நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது? நம்பவே முடியல. ஏன்னா என்னோட எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பயங்கர ஷாக்கு. ஏன்னா எதிர்பார்க்கல. டைட்டில் வருவான்னு தெரியும், பட் டைட்டில் வின் பண்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நாங்க போவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போறியா, நீ பாடிட்டு உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துரு. அந்த ஜட்ஜஸ் எல்லாமே எழுந்து கிளாப் பண்ணணும். நல்ல கமெண்ட்ஸ் வாயில இருந்து வந்தா மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ரவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைட்டில் வின்னிங் அதை பத்திலாம் யோசிச்சு கூட பார்க்காத, இன்கேஸ் நமக்கு கிடைக்கலன்னா கூட நீ ஃபீலே பண்ணாத அப்படின்னு சொல்லிதான் நாங்க மனசு இப்படிதான் வச்சுட்டு இருந்தோம். பட் ஆனா அது பெரிய ஷாக். ஓகே, நீங்க சொல்லுங்க, ஒய்ஃப் எவ்வளவு சப்போர்ட் உங்க கரியர்ல? பிகாஸ் நீங்க ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருந்திருக்கீங்க, இப்போ நீங்க பார்ட் டைமா நீங்க சிங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க உங்க ஒய்ஃப்? ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த லைட் மியூசிக் ஃபீல்ட்ல நான் 2016 தான் நான் உள்ளே வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடிக் பாடிட்டு இருந்தேன். ஸோ 2016 நான் வேற ஒரு பிரைவேட் சேனலோட ரியாலிட்டி ஷோல தான் இவங்களை நான் பார்த்தேன். ஸோ அப்படியே அந்த ஒரு டிராவல், ஏன்னா நான் அப்ப பாடும்போது ஃபுல்லா நான் என்ன பாடினாலுமே அதுல ஏதோ ஒரு பேக்வெல் சம்திங் ஒரு இது இருக்கு. பட் ஆனா அதுல என்ன பண்ணணும், ஏன்னா ரெண்டுமே என்டையர்லி வேற வேற ஜானர்ஸ். நான் இதுல கமிட் ஆகணும்னா இன்னும் என்ன ஃபர்தரா நான் வாய்ஸ் மாடுலேஷன்ல இருந்து எல்லாமே நான் மாத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அந்த ஜேர்னில அந்த என்டையர் சீசன் இவங்க தான் கம்ப்ளீட்டா கூட இருந்து அந்த சாங்கோட மாடுலேஷனா இருக்கட்டும் எல்லாமே இது பண்ணாங்க. ஸோ அந்த ஷோல இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அண்ட் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் நான் வந்தேன். ஸோ அதுவே ஒரு அகெயின், ஸோ அந்த ஒரு ஜேர்னில தான் இவங்களுக்கு அறிமுகமாச்சு. அப்படிதான் நாங்க வி ஸ்டார்டட் டு லவ் ஈச் அதர். ஸோ அப்படிதான் அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே சாங் ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன் சொல்றதா இருக்கட்டும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு பட்டுன்னு சொல்லுவாங்க, இல்ல நல்லா இல்ல நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் நம்மள நிறைய இன்னும் நுணுக்கமா அந்த மாடுலேஷன்ல இருந்து எல்லாமே எடுக்கிறதுக்கு இட் ஹெல்ப் மீ லாட். ஓகே சார், கிட்ட இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல சூப்பர் சிங்கர்லாம் நீங்க என்ன பாடல் சொல்லுவீங்க? உள்ளத்தில் நல்லவளா. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு செம பெர்ஃபெக்டா பாடலாம். அவங்க ஜட்ஜஸ் சொன்ன அதே மிஸ்டேக் எல்லாம் எதுவுமே இல்லாம, அவருக்கு பேர் சங்கதி ஸ்பெஷலிஸ்ட் அந்த இடத்துல. சோ ஐயோ தயவு செஞ்சு சங்கதி எக்ஸ்ட்ரா போட்டுறாத, போடாம இருக்கிற பாட்டு ஒழுங்கா பாடிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப. சோ நீங்க பண்ணதுல உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டேட் வரைக்கும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ். ஒன்னு of course பாட்டும் நானே, which is my most favorite song. Second one is உள்ளத்தில் நல்ல உள்ளம். ஸோ உள்ளத்தில் நல்ல உள்ளம்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைம்ல எனக்கு கிடைச்ச சாங்.
அண்ட் அந்த சாங் வந்து நான் ஒரு சாங்னு சொல்ல மாட்டேன், தட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் அ பர்ஃபார்மரா, ஒரு ஆஸ் அ ஃபேன் ஆஃப் திஸ் சாங்கா நான் ரொம்ப ரசிச்சு யாரு பாடினாலும் நான் அழுதுருக்கேன் அந்த சாங்ல. அண்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ண எடுக்கிறேன். யூ ஒன்ட் பிலீவ், நான் ஒரு ஃபர்ஸ்ட் 10 டைம்ஸ் நான் வந்து எப்போ அந்த பாட்டை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றேனோ அந்த பாட்டு முடியறது முன்னாடி எனக்கு நான் அழறேன், ஆட்டோமேட்டிக்கா அழறேன் நான். அண்ட் அழுக வந்து அது மினிமம் ஒரு 1 hour எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த அழுக. எனக்கு நான் நிறைய தாட்ஸ் வருது, என்னெல்லாமோ வருது. ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு பேட்டில் த்ரூ தட் இமோஷன். ஸோ ஒரு கட்டத்தில் என்னாச்சு, என்னால முடியாம நான் வந்து ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் அப்பா அம்மா கிட்ட ஐ டோன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு டூ, பிகாஸ் எனக்கு நான் எப்போ பாடினாலும் முடிக்கிறதுக்குள்ள என்ன மீறி எனக்கு அதிக அழுக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா அம்மா பீயிங் மை குரு, அண்ட் ஸோ எனக்கு அப்பாவோட ஒரு நேச்சர் தான். பிகாஸ் அப்பாவும் ஒரு சாங் எடுக்கிறாருன்னா அந்த சாங் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரொம்ப இமோஷன் உள்ள போய் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது பாடும்போதே ஹீ வில் ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒரு இமோஷன் அவருக்கே வந்துடும். ஸோ அண்ட் அப்புறம் ஒரு லெக்சர் எடுத்து நீ லிரிக்ஸை ஃபர்ஸ்ட், அப்பா சொல்லி கொடுத்த மந்திரம் தான், நீ லிரிக்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா உனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா உனக்கு அந்த எங்கெல்லாம் உனக்கு இமோட் ஆகுதோ நீ லிரிக்ல ரொம்ப இன்டு த லிரிக்ஸ் போகாத. பிகாஸ் இன்டு த லிரிக்ஸ் போனா இது யாராலுமே அழாம பாட முடியாது. ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் சம்திங் எல்ஸ், திங்க் ஆஃப் விச் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். அந்த மாதிரி ஒரு இமோஷன் நீ அப்படி எடுத்துக்கோ. நீ இமோஷனல் ஆகக்கூடாது, அதே சமயம் மற்றவங்க அது அந்த இமோஷன் வந்து அவங்களுக்கு போய் சேரணும். ஸோ திஸ் வாஸ் த எக்ஸாக்ட் சினாரியோ தட் ஹேப்பன். அண்ட் ஃபைனலி அந்த பாட்டு முடியும் போது எஸ், அந்த பாட்டுக்கான ஒரு மரியாதையை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. ஓகே, சூப்பர். ஐ திங்க் நீங்க வந்து மோஸ்டா வந்து எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பாங்க நீங்க பாடுறதுக்கு அப்புறம். அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, நீங்க அப்பதான் பாடி முடிச்சு கண்ணை திறப்பீங்க, பார்த்தா எல்லாருமே வந்து உங்களுக்காக வந்து கிளாப் தட்டிட்டு இருப்பாங்க. அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி பிஎஸ்எஸ் கோ-கண்டஸ்டன்ஸ் பத்தி நான் வந்து இங்க வந்து ரொம்ப சொல்லி ஆகணும். பிகாஸ் அது கண்டஸ்டன்ஸ் சொல்றதே வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பிகாஸ் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் ஃபேமிலி. வெறும் கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாம, அம்மா பேரண்ட்ஸ் எல்லாரும் கூட, எல்லா பேரண்ட்ஸும் கூட நம்ம ஒரு லஞ்ச் பிரேக்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல யாரெல்லாம் நல்லா பாடிருக்காங்களோ அவ்வளவு தூரம் சந்தோஷமா வந்து இது பண்ணி அவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்திருக்கிற சாப்பாடுலாம் எல்லாருக்கும் பரிமாறி, இட் வாஸ் லைக் மோர் லைக் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருக்கு. எங்களுக்கு ஷூட்டே நிஜமாலே ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் யாருக்காவது கோல்டன் ஷவர் வரலன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா ஃபீல் பண்ணுவோம், யாருக்காவது கிடைச்சதுன்னா அவங்களுக்கே கிடைச்சத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ நிறைய நல்ல உள்ளங்கள் பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஒன் ஆஃப் த நான் ஃபிக்ஷன்லேயே வந்து எலிமினேஷனே இல்லாத ஒன்று வந்து சூப்பர் சிங்கர்னே சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஓகே எலிமினேஷனே இல்லை அப்படின்ற போது உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஓகே, எப்படி வரப்போகுது இந்த ஷோ வந்து, எப்படி வரப்போகுதுன்றது? இன்ஃபேக்ட் எங்களுக்கு இனிஷியல் ரவுண்ட்ஸ்ல தெரியாது எலிமினேஷன் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அஃப்கோர்ஸ் வி வர் டோல்ட் தட் இட் இஸ் ஃபார் அ ஷார்ட் ஸ்பேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைமா அவங்க விஜய் டிவி பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஓகே நம்ம வந்து நிறைய டிவோஷனல் ஷோஸ் எல்லாம் பாடி இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜானர் இருக்கு அப்படிங்கறது தெரியும். இன்னொன்னு ஐகானிக்கான சாங்ஸ் வந்து டெஃபினட்டா இந்த ஒரு டிவோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், நம்ம மக்கள்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு திங்கிங் மட்டும்தான் இருந்தது. எந்த ரவுண்ட்லயுமே எங்களுக்கு சொல்லப்படல எலிமினேஷன் இல்லைங்கிறது. இட்ஸ் ஒன்லி அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 ரவுண்டுக்கு அப்புறம்லாம் தான் வந்து வி வேர் ஓகே, இதுக்கப்புறம் 6 ரவுண்டுக்கு அப்புறம் செமி ஃபைனல்ஸ், ஃபினாலே. ஸோ அதுக்கு நடுவில் கூட ஒரு டேஞ்சர் ஜோன் ஒன்று இருந்தது. ஸோ அதில் ஒரு 2 என்னோட மோஸ்ட் ஃபேவரட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு அன்ஃபார்ச்சுனேட்லி கெட் இன் டு தட் டேஞ்சர் ஜோன். ஸோ அதுக்கப்புறம் தே டிசைடட் தட் ஓகே எலிமினேஷன் வேணாம், பிகாஸ் 2-3 ரவுண்ட்ஸ் தான், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ வி வேர் ஆல் ஈக்குவலி கிவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டில் த ஃபினாலே, இந்த 12 பேருமே. ஸோ அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் that happened in this reality show. I think which none other channel or none other reality shows this would have been there. ஏன்னா ஏதோ ரவுண்டுக்கு அப்புறம் they have to get eliminated. இன்னொரு தடவை அவங்கள அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அடுத்த ரவுண்டுக்கு. ஸோ அப்படி இல்லாம எல்லாருமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியில பாட முடிஞ்சது. அவ்வளோ பாசிட்டிவா இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு எப்படி வந்து இருந்தது மைண்ட் செட்? ஏன்னா வந்து நம்ம வந்து நீங்க வந்து ஐடி எம்ப்ளாயின்றீங்க, ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் சம் டேஸ்லாம். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து என்னோட மேனேஜ்மெண்ட் சைட்ல தேர் சோ மச் சப்போர்ட்டிவ். ஐ எம் வெரி லக்கி தட் ஐ காட் சோ மெனி கிரேட் சீனியர் லீடர்ஸ். கான்வர்சேஷன் நீங்க சொன்னது எல்லாமே உங்க பேரண்ட்ஸ், உங்க அப்பா அப்படின்னு. ஸோ எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க இப்போ அவங்க? அப்பா அம்மா வந்து அது வந்து ஒரு எனக்கு லைஃப்ல ஒரு சின்ன குட்டி சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்கு. பிகாஸ் அப்பா மேடை ஏத்தி தான் நான் நிறைய மேடையில பாடி இருக்கேன்.
முத தடவையா நான் வந்து அப்பாவை மேடை ஏத்துறேன் அப்படிங்கும்போது தட் வாஸ் லைக் என்ன சொல்றது, அது அது என்னால வார்த்தையால எல்லாம் விவரிக்க முடியல. என்னால ஒரு மியூசிக்கலி அவங்களுக்கு ஒரு 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 பாராட்டுக்கள் வாங்கி கொடுக்க முடியுங்கும் போதே வந்து எனக்கு ஒரு ஓகே, லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து அவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய மூமெண்ட் அது. ஓகே, உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா ஸ்பெஷலா நீங்க டைட்டில் வின் பண்ணப்போ ஏதாவது விஷயங்கள் He உங்களுக்கு was ஞாபகம் very very proud. He was very very proud and it's too deep connected. அது வார்த்தையை தாண்டி ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட உணர்ந்தேன். ஓகே, ஐ திங்க் எல்லா இந்த ஒரு ஆர்ட்டை வந்து நேசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன்ற ஒரு விஷயம் இருக்கும், டிசப்பாயிண்ட் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? நீங்களும் அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தீங்க நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்றது. இந்த தருணத்துல டைட்டில் உங்க கையில இருக்கு, ஒருத்தருக்கு நீங்க ரொம்ப நன்றி சொல்லணும்னா நீங்க யாருக்கு சொல்லுவீங்க? என்னடா இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. So we are a group of people who always strive for shows. But அதுல முக்கியமா நான் வந்து ஒருத்தருக்கு நான் சொல்லணும்னா என்னோட அண்ணா வெங்கடேஷ் அண்ணா. அவரு, நானு, விஜய், அப்புறம் இன்னும் 2-3 ஹரிதா, வசுந்தரா, அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே நாம சூப்பர் சிங்கருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வெங்கடேஷ் அண்ணா எனக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு தெரிஞ்சு 10 சீசனாவே 10 சீசனுக்குமே ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆடிஷன் ப்ராசஸ் இஸ் சோ மச் ஹெக்டிக். நீங்க வந்து ஒரு 5000 பேர் நிக்கிற கியூல நின்று வரணும், ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் இருக்கும், கடந்து ஒரு 6-7 சில டைம்ல 8 ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கு. அந்த 8 ரவுண்டை தாண்டி ஓகே நம்ம ஃபைனல் வந்து செட்ல தான் ஃபைனல் ரவுண்ட் இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் அந்த செட்டு. ஓகே இந்த ஒரு ரவுண்ட் தாண்டிட்டா நம்ம அந்த செட்ல இருப்போம்டா, அது இத்தனை லைட்ஸ்ல ஒரு லைட் பட்டுடும்டா அப்படின்னு ஒரு இதுல இருப்போம். அதுக்கப்புறம் கால் வருமா வருமா வருமா, அந்த ஹெச்ஆர்ல சொல்ற மாதிரி தான், வில் கெட் பேக் தான். அதுக்கப்புறம் எல்லாருமே டீமா போய் பாடிலாம் வந்துரும். ஒரு ஆடிஷன்ல ஒன் குட் திங் வந்து இத்தனை பேர்ல இருந்ததுல யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு சீசன்ல யாராவது ஒரு ஆளாவது கெட் த்ரூ ஆயிருக்காங்க. அந்த விஷயத்துல we were so happy. அப்படி போனதான் வந்து பாலாஜி, அஜய், விக்ரம், சோ எல்லாருமே எங்களோட செட்டு தான். சோ அவங்க எல்லாம் ஒரு விக்னேஷ், ராஜு, பிரசன்னா, சோ எல்லாருமே ஒரு டீம் தான். சோ அதுல வந்து ஒரு சீசன்லயும் வந்து விக்னேஷ்லாம் தான் இதுக்கு முன்னாடி இத்தனை சீசன் ட்ரை பண்ணி தான் அவனுக்கு அந்த ஒரு சீசன்ல வந்தது. இட்ஸ் நாட் அபவுட் அப்புறம் ஒரு விஷயம் புரிய வருது. இட்ஸ் நாட் அபவுட் நம்ம எல்லாருமே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் மியூசிஷியனா நம்ம வருத்தப்படுவோம், இப்படி பாடுறோம் ஆனா கிடைக்க மாட்டேங்குது, பாடுறோம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒரு ரிஜெக்ஷன் நிறைய தடவை ஃபீல் ஆயிருந்திருக்கு. பட் ஃபைனலி ஒரு ஒரு ரொம்ப ஒரு மேலோட்டமா நம்ம அதை பார்த்தோம்னாக்கா ஒரு 30 சிங்கர்ஸ் இருக்கும், 30 பேருமே நல்லா பாடுறோம். அதை தாண்டி நம்ம எவ்வளவு தூரம் நம்மள சேலபிளா அந்த இடத்துல காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எஸ் சம்திங் அதர் தேன் மியூசிக் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஒருவேளை நான் கொடுக்குற கண்டென்ட் ஆர் இன்டர்வியூஸ் ஆர் அவங்க எதிர்பார்க்குற விஷயத்துல வந்து நான் எதை வந்து நான் இது பண்ணிக்கணும். ரொம்ப ரிசர்வ்டா இருந்தா பிரயோஜனமே இல்லை. நான் அங்க போய் பாடிட்டு வர்றது மட்டும் இல்ல, மக்களுக்கு நான் பாக்குறேன்னா எனக்கு கனெக்ட் ஆகணும். இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் அங்க போய் ப்ரெசென்ட் பண்றது மட்டும் இல்ல, அதை தாண்டி ஒரு விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகணும். இப்ப நான் இத்தனை வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னா அந்த வழி எனக்கு இருக்கு. அதை நான் என்ன அறியாம நான் அங்க ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்குள்ள அது நடக்குது, அது அந்த வழி வரும்போது அது எக்ஸ்பிரஸ் ஆகுது. அது ஆனா ஃபேக்கா பண்ண முடியாது உங்களால. அது நம்ம அறியாம வந்தாதான் ஒருத்தர் பார்க்கும்போது கனெக்ட் ஆகும், இல்லைன்னா நடிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அது வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் அந்த விஷயத்துல எல்லாம். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஃபேக்டர்ஸ்ல ஒரு பேக்ரவுண்ட்ஸ் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இருக்கணும், அது போய் கனெக்ட் ஆகணும். சோ அவங்க வந்து அந்த ஷோல இருப்பாங்க. சோ அபார்ட் ஃப்ரம் சிங்கிங், திஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் விச் ஐ ரியலைஸ். அண்ட் பட் நான் அந்த விஷயத்திலே சொன்ன மாதிரி தான், இது ஒருத்தர் ஜெயிச்சா அந்த கூட்டம் ஜெயிச்ச ஒரு சந்தோஷம் தான். அண்ட் ஒரு படையே இருக்காங்க, அது யார் லைக் என்னை விட சந்தோஷமா அதை கொண்டாடுற ஒரு இதுல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி ஆல் சக்சீடட். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க, we all succeeded அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயம் நீங்க சொன்ன மாதிரி சீசன் 1ல இருந்து 10 வரைக்கும் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிடும், ஓகே இந்த செட் ஆகுது, குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துரும். அதையும் விட்டுட்டு ஓகே அதையும் விட்டுட்டு அது ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல, ஓகே லாஸ்ட் ஒன் ட்ரை அப்படின்னு இருக்கும்ல, அந்த ஒன் ட்ரையா இந்த சூப்பர் சிங்கர் நான் பொறுத்த வரைக்கும் நானும் விஜயும் வந்து இந்த சீசன்ல வந்து we were saying that ஏன்னா இந்த சீசன் ஆக்சுவலி போக வேணாம், நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டோம் எப்படியும், பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் தட் we sing. அங்க போனா
அங்க போனா இப்ப எப்படின்னா லிட்டரலா வந்து இந்த வசூல் ராஜா படத்துல எல்லாம் வர மாதிரி சார் நீங்களா அப்படின்னு கேட்டானே இல்ல நானும் சுடன் தான் உட்காருன்ற மாதிரி அங்க வந்தா இனிஷியல் ரவுண்ட்ஸ்ல எல்லாம் வந்து எனக்கு வெங்கடேஷனாக்கெல்லாம் வந்து செல்ஃபி எடுப்பாங்க போன முதல்ல இருந்து வந்துட்டு அரியர் வச்ச ஸ்டூடெண்ட் மாதிரியே நாங்க ஃபீல் ஆகும். So we were discussing okay last one try இந்த தடவை நம்ம ஒரு தடவை ஸ்ரவனுக்கு வந்து என்ன எப்படியாவது உள்ள நுழைச்சிடும். ஏன்னா நான் சீசன் 6ல நான் வந்த சூப்பர் சிங்கர்ல. பட் ஆனா 17 வரைக்கும் தான் என்னால வர முடிஞ்சது. ரொம்ப பெருசா ஒன்னும் அப்பயும் சோசியல் மீடியாவும் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இப்போ வந்து கூப்பிட்டாங்க ஆடிஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் நீ வேணா போயிட்டு வா நான் வரல என்னை விட்டுடுன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து போலாம் அப்படி டீமா போயிட்டு ஜாலியா அப்படியே பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி தான் போனோம். போயிட்டு பாடிட்டு வந்தோம். ஸோ 2 பேர்ல யார் உள்ள போனாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒண்ணு நீ போ இல்லைன்னா இல்லை 2 பேருமே சேர்ந்தே போகலாம். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பிளான் பண்ணி போனோம். தலைவர் போயிட்டாரு. இந்த சீசன் பண்ணவங்க பயங்கர லக்கி. ஏன்னா 12 பேருமே த்ரூ அவுட் வரதுலாம் வாய்ப்பே இல்லை. எந்த ரியாலிட்டி ஷோலயும் நான் பாக்கல. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி நானும் போய் தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. எல்லா ஹார்ட் ஒர்க்ஸுமே சேர்ந்து ஒரு ட்ராஃபியா வந்திருக்குதான் நினைக்கிறேன் நான் சொல்லுவேன். நிஜமா. உங்களுடைய சிங்கிங் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் சின்ன வயசுல இருந்தே பாடுவேன். 7 வயசுல இருந்தே நான் பாடிட்டு இருக்கேன். ஸோ பெருசா நான் கர்நாடிக்ல அந்த அளவுக்கு எனக்கு ப்ராப்பர் குருவும் அமையல. என்னோட ஸ்கூல் மியூசிக் டீச்சர் தான் மரகதமணி மித்ரான்ட்டு அவங்க. நான் படிச்சது கிறிஸ்டியன் ஸ்கூலு. ஸோ அங்க ஸ்கூல்ல கொயர்ல பாடி 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 எனக்கு அப்படியே இந்த லைட் மியூசிக்ல அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ என்னோட மாமா மாமி எல்லாமே பாட்டு பாடுறவங்க ஆர்கெஸ்ட்ரா டீம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க போய் ஸ்டேஜ்ல ஏறி பாடுறது அப்படிதான் ஆரம்பிச்சேன். ரியாலிட்டி ஷோ ஃபர்ஸ்ட் நான் பாடினது ஜெயா டிவி, அப்படி ராஜ் டிவி, கலைஞர் டிவி எல்லாம் ரியாலிட்டி ஷோஸ் ஏறி இறங்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஷோல மீட் பண்ணீங்க? வசந்த் டிவில டாப் ஸ்டார் சிங்கர்னு சொல்லிட்டு. பேண்ட் பத்தி சொல்ல முடியுமா? பேண்ட பொறுத்த வரைக்கும் இங்க சோ லைக் ஒரு we are a part of one team but then individually they all have their own ஒரு ambitionல. So எல்லாரும் freelancers தான். But when it is coming to our band they will come to us. நிறைய பேர் தெரியும் இண்டிவிஜுவலா ஒரு கட்சியில மீட் பண்றோம். பட் எவ்ரி ஒன் இஸ் கனெக்டட் ஒருத்தவங்க கூட. ஸோ அப்படி ஷவனுக்கு வந்து நார்மல் கான்செர்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா ரொம்ப பிடிக்கும். லைக் ஒரு ஃபியூஷன் ஸ்டைல் ஆஃப் கான்செர்ட் ஆர் ஏதாவது ஒரு கான்செர்ட்ல சம்திங் தட் ஹஸ் டு ஸ்டாண்ட் அலோனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அந்த மாதிரி. அண்ட் பேண்டோட கான்செப்டே வந்து நமக்கு அதுல என்ன பேமெண்ட் கிடைக்குதோ அது வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுல யூஸ்வலா இங்க ஒரு சினாரியோ இருக்கும். சிங்கருக்கு ஒரு ஹை பேமெண்ட் இருக்கும், கீஸுக்கு அடுத்த ஒரு லெவல் ஆஃப் கிரேட் இருக்கும், எந்த ட்ரம்மர் ஃபிக்ஸ் பண்றோமோ அதுக்கு ஒரு கிரேடு, பேட் பிளேயருக்கு ஒரு கிரேட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சேர்ந்தாதான் அங்க ஒரு கச்சேரி. அவங்கெல்லாம் சொதப்பிட்டு நான் மட்டும் பாடினேன்னா அங்க ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால எவ்ரி ஒன் வில் புட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு அந்த ஒரு ஷோ. அதனாலேயே வந்து ஒரு ஸ்டாண்டலோனா நம்ம ஷோஸை கொண்டு போக முடியுது அப்படி நினைக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா தான் சொல்லி கொடுத்த மியூசிஷியன் ஃபேமிலி இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இன்டர்வியூஸ் நான் பாத்திருக்கேன். சிங்கர்ஸ்லாம் வந்து நான் போய் உட்காரவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பாடிட்டு இருப்பாங்க, என்னால பாட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த சின்ன வயசுல இந்த மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? நான் நிஜமாலே அப்பா வந்து அப்போல இருந்தே ரொம்ப பிஸியா டிராவல் பண்ணிட்டு இருப்பாருங்க. அம்மா வந்து அப்போ வந்து ஷீ இஸ் ஆல்சோ மியூசிக் டீச்சர். ஸோ அங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல HMஆ இருந்தாங்க. ஸோ அதனால அப்பா வில் பி இன் மதுரை, அம்மா வில் பி இன் திருநெல்வேலி. நாங்க அம்மா கூட இருந்தோம். நான் அம்மா கிட்ட உட்கார மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காகவே அங்க ஒரு லோக்கல் டீச்சரை ஒருத்தவங்களை ஹையர் பண்ணி அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும், அதனாலே நான் உட்காருவேன்னு சொல்லி அப்படிதான் வந்து என்னைய ட்ரெயினே பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருந்திருப்பேன் அந்த டைம்ல. அண்ட் நான் படிக்கிற டைம்ல இருந்தே எல்லா டைம்லயுமே ஒரு சிங்கிள் ஃபோக்கஸா ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன். இப்ப நான் வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு படிச்சாலும் எங்கேயாவது டிவி ஓடிட்டு அந்த டிவியை இது பண்ணிட்டு தான் படிச்சுட்டு இருப்பேன். அதனால அம்மாவுக்கு தெரியும் நான் எந்தெந்த டைம்ல எனக்கு அது நான் ரிசீவ் பண்ணிப்பேன் அப்படின்னு தெரியும். ஸோ அதனாலேயே டிராவல் டைம்ல வர டைம்ல அப்படிலாம் வந்து சும்மா அப்படியே சொல்லி கொடுத்து இப்படிதான் பேசிக்கா மல்டி டாஸ்க் பண்ணிருக்கீங்க சார். அதானே என்னோட அம்மா இன்னும் ஜாஸ்தியா பண்ணிருக்காங்க. எனக்கு அதை புரிய வைக்க ஸோ அந்த கிரெடிட்ஸ் நான் அம்மாவுக்கு தான் கொடுப்பேன் நான். ஸோ அப்படிதான் கத்துக்கிட்டேன். அந்த ஸ்டேஜ்ல கூட அம்மா ரொம்ப எமோஷனலா அழுது பண்ணாங்க இல்லையா? அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? ஆக்சுவலி அம்மா வந்து எல்லா காம்படிஷனுக்கும் கூட வருவாங்க சின்னதுல இருந்து. சோ இந்த ஒரு 10 வருஷமா நான் எதுவுமே போறது இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன காம்படிஷன் போயிருக்கேனோ கூட வந்திருக்காங்க. ஸோ அம்மா ஹேட் டு அண்டர்கோ அ சர்ஜரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் அம்மால வர முடிஞ்சது. ஸோ அம்மா ஹேட் தட்
thirst பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் பொறுப்பை நான் எடுத்து she was there, வெங்கினா was there throughout the season, பட் அம்மாவோட ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா, ஒரு தாயின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஏக்கம் இருக்கும் இல்லையா, இத்தனை கமெண்ட்ஸ் வருது நல்லது வருது, ஆனா டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன் நான் போயிருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. பட் அம்மால டிராவல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஃபைனல்ஸ்க்கு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபிளைட் பண்ணி அம்மா வர வச்சது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த ஒரு ஸ்டேஜ் தான் இந்த பாட்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய த லீஸ்ட் ரெஸ்பெக்டா இருக்கும் ஆர் த மோஸ்ட் ரெஸ்பெக்டா இருக்கும் நான் வந்து இந்த பாட்டை நான் வந்து டெலிவர் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் எனக்கு இருந்தது. ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, எனக்கு இந்த இனியர் மானிட்டர்ஸ் வைப்பாங்க. ஸோ எனக்கு இனியர் மானிட்டர்ஸ் யூஸ்வலி இந்த கிளிப் மானிட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிளிப் மானிட்டர்ஸ் தாண்டி வேற ஒரு இனியர் மானிட்டர் அன்னைக்கு இருந்தது. ஸோ அது என்னாச்சு வந்து அது இன்னும் பெட்டரா காதுல நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே இருக்கேன். அந்த இனியர் மானிட்டர் விழுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விழுந்தானே நான் இதை எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி விழுது. திருப்பி எடுத்து வைக்கிறேன். அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவில் மொத்தம் 6 தடவை அது விழுது. அண்ட் அதாவது நீங்க பாடிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அசையும் பாடும்போது இங்கேருந்து அசையுது. ஸோ அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் அது ஒரு கட்டத்துக்கு மேல, ஏன்னா அந்த இனியாஸ் இல்லைன்னா வந்து உங்களுக்கு எங்கேதோ தூரத்துல இருந்து பாடுற மாதிரி கேட்கும். உங்களால கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்க வாய்ஸ் நீங்க பிட்ச்ல பாடுறீங்களா இல்லையான்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. அண்ட் 6 தடவை விழுந்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் இன் டு அ ஸ்டேட். நான் வந்து லிட்டரலா வந்து நான் வந்து என்னோட குலதெய்வம் தன்வந்திரமூர்த்தி கிட்ட ஐம் ஜஸ்ட் கன்வர்சிங், ஏன்பா இப்படி பண்றேன், நான் ஒரு லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன இந்த பாட்டை மட்டும் எனக்கு எப்படியாவது நீ முடிச்சு கொடுத்துறேன், நான் இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் தாண்டி நான் உன்னோட நடையில பாடுற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். திஸ் வாஸ் எக்ஸாக்ட் கான்வர்சேஷன் தட் ஐ ஹேட் வித் சுவாமி. ரொம்ப மீன் எத்தனை பேருக்கு அது கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் தட் இஸ் எக்ஸாக்ட் திங் தட் ஹேப்பன். அதுக்கப்புறம் நான் பாடுறேன். அந்த பாடி முடிக்கும் போது ஐம் ஜஸ்ட் விட்னஸிங் தட் எவ்ரி ஒன் இன் த ஸ்டுடியோ இஸ் கிவிங் மீ அ ஸ்டாண்டிங் ஒவேஷன். அவ்வளோ லெஜெண்டரியான ஜட்ஜஸ்லேருந்து எல்லாருமே 5 பேருமே வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்குறாங்க. ஹோல் ஸ்டுடியோ வாஸ் கிவிங் மீ. அந்த டைம்ல நான் வந்து பயங்கரமா எனக்கு அந்த இமோஷன் தாண்டி நான் ரொம்ப அழுது அது ரொம்ப ஒரு இதாயிடுச்சு. ஸோ இந்த கனெக்ட் வந்து அம்மாக்கு தெரியும். ஸோ இத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் நடுவில் நடந்திருக்கு அண்ட் ஷீ இஸ் சீயிங் தட். ஸோ அதெல்லாம் தாண்டி அம்மாக்கு அந்த ஒரு சந்தோஷம், இத்தனை பேர் நிற்கிறாங்க, அந்த ஒரு மூமெண்ட் அது அம்மாக்கு. கிருஷ்ணர் பாட்டு பாடும்போது தான் வந்து பார்த்தோன்னா அந்த குட்டி குழந்தை அழகா வந்தது. ஸோ அது மாதிரி கைப்படி நீங்களும் அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஜாலியா அந்த ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணி பண்ணீங்க இல்லையா, அதை பத்தி சொல்ல முடியுமா? ரொம்ப கியூட்டா இருந்தது அந்த தருணம். தனுவும் சேம் தான், என்ன மாதிரியே தான். அது போறதும் வரும்போது அவன் எப்படி அந்த பாட்டை கேட்கறான் கத்துக்கிறான்னு தெரியாது. பட் இப்போ வரைக்கும் நான் அந்த 9 பர்ஃபார்மன்ஸ், அந்த 9 பாட்டையுமே ஃபுல் பாட்டை அவன் மனப்பாடமா பாடுவான். சேனல்ல இருந்து கேட்டாங்க, தம்பி பண்ணுவாரா ஆடுவாரான்னு சொல்லிட்டு. எங்களுக்குமே தெரியாது, ஏன்னா ஒரு ஸ்டேஜ்னு அவன் வந்து ஒரு இதுல எல்லாம் பண்ணினது இல்லை. பட் அவனுக்கு அந்த ஒரு ஷைனஸ் எல்லாம் இருக்காது. யாராவது ரொம்ப கேள்வியா கேட்டாங்கன்னா 2 நிமிஷம் அப்படியே தயங்கப்படுவானே தவிர, அது ஒரு அங்க வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ண சொன்னா பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் தென் இங்க ஒரு 2-3 தடவை we thought ஓகே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் he was very cooperative. ஸோ அது கரெக்டா வந்தது. அண்ட் ரொம்ப நேச்சுரலா இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் அவனுக்கு ஒரு பொசிஷனிங் மார்க் பண்ணி கொடுத்தாங்க. அங்க வந்து நின்னாதான் அங்க ஒரு அவருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு, அவனுக்கு அந்த லைட்ஸ் அடிச்சதுல அந்த ஸ்டெப்ல இருந்து இறங்கி வரணும். அந்த இது வேற லூஸா இருந்தது அவனுக்கு. ஸ்டெப்ல இருந்து வேற தனியா இறங்கி வரணும். அவன் இது இவ்வளவு டென்ஷன் இருக்குங்க. அண்ட் நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்லியிருந்தேன், இந்த லைன் முடிச்சிட வேண்டாம், முடிச்சோடனே நீ வந்துடணும் தனு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு அது வேற அந்த லைன் அவன் கரெக்டா புரிஞ்சு வருவானா அப்படிங்கறதெல்லாம் வேற எனக்கு ஒரு பக்கம் பயம். நானும் முடிச்சுட்டு இப்படியே நான் நிக்கிறேன். 2 நிமிஷத்துல அவனுக்கு ஆளை காணும். நான் அப்படி திரும்பி பாக்குறேன், அவன் வந்து மெதுவா இப்படி வரான். ஆனா உண்மையிலே கிருஷ்ணன் ஏதோ தேடி வர மாதிரி இருந்தது. அவன் தேடி வந்தது வேற ஒண்ணும் இல்ல, அவனோட மார்க்க. வந்து எனக்கு அது புரிஞ்சு எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது. நானே அப்புறம் இங்க கூட்டு வந்து இப்படி நிப்பாட்டி. சோ அது வந்து ஆனா ஆக்சுவலி ரொம்ப நேச்சுரலா இருந்தது அது பாக்கும்போது. ரொம்ப நிஜமாலே அது கிருஷ்ணர் ஏதோ தேடி வர மாதிரி தான் இருந்தது. கிரியேட் பண்ணதுக்கு விஜய் டிவிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது. சோ அது வந்து நிஜமாலே இத்தனை ஜட்ஜஸ் முன்னாடி அவனுக்கு அந்த ஒரு அனுகிரகம் கிடைச்சது வந்து பெரிய பிளஸிங் அது. ஐ திங்க் நிறைய ஜட்ஜஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒவ்வொரு வீக்குமே ஒவ்வொருத்தங்க செலிபிரிட்டிஸ் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தாங்க இல்லையா. உங்களுக்கு கிடைச்ச மோஸ்ட் அப்ரிசியேஷன் ஃப்ரம் ஜட்ஜஸ் ஆர் ஆடியன்ஸ்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஸோ பேசிக்கலி எனக்கு அதான் உள்ளத்தில் நல்ல உள்ளம்க்கும் பாட்டும் நான் வரைக்கும் எனக்கு கிடைச்சது வந்து ஸோ அந்த பாட்டோட இமோஷனை நான் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் அந்த நான் நினைச்ச மாதிரி அதே மாதிரி நான் சொன்னேன், இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த செகண்ட் சரணம்லாம் வந்து நான் உண்மையிலேயே சுவாமி கிட்ட பாடுற ஒரு இது மட்டும்தான் எனக்கு இருந்தது, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அதை வந்து சுதா மேம் வந்து சொன்னாங்க. மாளவிகா சுந்தர் அக்கா வந்து ஷீ ஹெல்ப் மீ, அந்த அக்காட்ட பாடி காமிச்சு அக்கா
அதே மாதிரி அக்காவும் சொல்லியிருந்தாங்க 10 வருஷத்துல நான் நிறைய பேர் பாடி கேட்டிருக்கேன், பட் இவன் இந்த மாதிரி நான் பாடி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஹேட் பெர்ஃபார்ம்டு ஆல் ஓவர். அண்ட் அவங்களோட ஃபியூஷன் ஸ்டைல்லாம் வந்து வெறித்தனமா இருக்கும். ஸோ அப்படி ஒரு அவங்க கிட்ட இருந்து கேட்க எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அண்ட் அனு மேம் வாஸ் ஸோ ஸ்வீட். அனு மேமோட ஒரு ஒரு இமோஷனல் சப்போர்ட், ஒரு அந்த அந்த ஒரு வைப்ரேஷன், அவங்க ஸ்ப்ரெட் பண்ற பாசிட்டிவிட்டி வந்து எல்லாருமே முதல்ல அனு மேம் தான் மேம் அந்த மேம் வரும்போதே மேம் எப்படின்னு சொதப்பா இல்லடா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பார்த்து நிறைய மேம் ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தைரியமா நின்னுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஹிக்கப்ஸோ என்ன இருந்தாலும் நம்ம அதை இது பண்ணிக்கலாம். பட் மேம் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் இருந்ததுன்னா அது ஒரு வேற ஒரு தனி இதுங்கிறது, அது ஒரு தனி இமோஷன். ஹார்ட்லி ஒரு 7 months ago வந்து நீங்க நீயா நல்லா ட்ரெண்ட் ஆனீங்க. ஸோ அந்த விஷயங்கள் பத்தி சொல்ல முடியுமா? எப்படி அந்த அட்டென்ஷன் இருந்தது? ஏன்னா உங்களுக்கு நியூவா இருந்திருக்கும் இல்லையா, சோஷியல் மீடியால ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகுது, உங்களை டேக் பண்றாங்க அப்படின்ற போது. ஷோஸ்லயா இருக்கட்டும், மத்தவங்க கூப்பிடுறதா இருக்கட்டும், இப்போ எப்படி என்ன பாட்டு நானே வச்சு ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்றாங்களோ அதே மாதிரி இவளை வந்து சுஷீலாமா வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க விஜயா. ஸோ அது ஒரு ஐகானிக்கா. நானே சும்மா லாங் டிரைவ் போகும்போது விஜய் ஏதாவது சுஷீலாமா பாட்டு பாட நிறைய டைம் கேட்டிருக்கேன், நிறைய தடவை கேட்பேன் நான் அது. ஸோ அந்த 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 ஒரு விஷயம் நமக்கு அது ஒரு லாங் டிரைவ்ல நைட்டு நானும் அவளுக்கு மட்டும் டிராவல் பண்ணும்போது தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பினஸ். அது சாங் விட எனக்கு பழைய பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த எப்பவுமே நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, உனக்கு சாங் வாய்ஸ் மாடுலேஷனா இல்ல ஏதாவது புதுசா ஏதாவது கத்துக்கணும்னா பழைய பாட்டு கேளு. அந்த மாதிரி கேட்டுதான் எனக்கு வந்து கால் வந்தது நீயா நானா. ஓகே, அது நீங்க ட்ரெண்ட் ஆவீங்கன்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலி அது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா so much of attention social media. ஆமா, நிறைய சிங்கர்ஸ் இருந்தாங்க, நிறைய வாய்ஸஸோட. ஆக்சுவலி எனக்கு சுஷீலாமா பாட்டு பிடிக்கும், பட் ஆனா என்னோட வாய்ஸ் வந்து சுஷீலாமா மாதிரி நான் இமிடேட்லாம் பண்ணி பாட மாட்டேன். அந்த சாங் நம்ம பாடும் போது அந்த ஃபீல் கொண்டு வரணும்னு நினைச்சு நம்ம பாடுவோம் இல்ல, மேபி அந்த மாதிரி சவுண்டிங் இருந்திருக்கலாம். கால் வந்து இந்த மாதிரி சுஷீலாமா மாதிரி பாடணும், அவங்க சாங்ஸ் நீங்க பாடணும் வரீங்களான்னு கேட்டேன். சரி ஓகே, விஜய் டிவினா போக மாட்டோமா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாடினாங்க. நான் பார்த்தா நான் என்ன மாதிரி நிறைய பேர் உக்காந்துட்டு இருக்காங்க, ஆனா சுஷீலாமா வாய்ஸ்ல நான் மட்டும் தான் உக்காந்துட்டு இருந்தேன். சோ எடுத்த உடனே நம்ம மைக்கு கையில கடிச்சா நம்ம ஏதாச்சும் பண்ணிடணும். சோ அந்த மைக் டர்ன் வரும்போது பாடினேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் தான் அங்க போய் பாடினேன். ஓகே, ஒரு சில லைன்ஸ் எங்களுக்காக பாட முடியுமா? அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. வாவ், சூப்பரா இருந்தது. நீங்க சொன்னீங்களா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணேன், அவங்களும் மிஸ் பண்ணிருக்காங்க. எங்க 2 பேருக்குமே ஃபேவரட்டான ஒரு சாங். நாங்க அந்த லவ் பண்ற டைம்லயுமே அது நேச்சுரலா எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை வந்து இதை தாண்டி ஒரு பாட்டு கன்வே பண்ணுமான்னா எனக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ் டு தேவா சார். முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, என்னை மறந்து நிழல் போகுதே. வாவ், சூப்பரா இருந்தது. ஐ திங்க் உங்க லவ் ஸ்டோரிய பாட்டா பாடிட்டீங்க. ஐ திங்க் உங்களோட லாஸ்ட் இந்த ஃபினாலேல பாட முடியுமா உங்களால? பாடவா என்னோடு பாட வந்தவனின் பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. சூப்பரா இருந்தது சார். நான் அகைன் சொல்றேன், உங்க வாய்ஸ் மேஜிக் சார், சூப்பரா இருந்தது. உங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்த்தேன், நீங்க வந்து இளையராஜா சார் கூட எடுத்த போட்டோஸ், கார்த்திக் ராஜா சாரோட எடுத்த போட்டோஸ்லாம், அதை பத்தி சொல்ல முடியுமா? எதுக்கு அது வந்து கார்த்திக் ராஜா சாரோட காம்போசிஷன்ல வந்து ஒரு பிரைவேட் சேனலுக்காக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ விஜய்க்கு வந்து முன்னாடியே ராஜா சாருக்கு வந்து கோரஸ் எல்லாம் பாடியிருக்கா, அப்படி ஒரு பெரிய பாக்கியம் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. பட் தென் நடுவுல வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரெக்னென்ட் ஆன டைம்ல அவளால போக முடியல. ஸோ அந்த ஒரு ஜேர்னி ராஜா சார் கூட கட் ஆயிட்டே இருந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கம் இருந்துட்டு இருந்தது. பட் தென் கார்த்திக் ராஜா சார் மூலியமா வந்து எகெயின் சாரை பார்த்து ஒரு பிளஸிங் வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் எங்களுக்கு அது கிடைச்சது. அது இப்பவும் வந்து நாங்க அப்படியே ட்ரெஷர் பண்ணி வச்சிருப்போம். சாரை பார்த்து அந்த சாரை கண்ணை பார்க்கும்போது கிடைக்கிற ஆறாலாம் வந்து அது ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தான். அது மியூசிக்ல உங்களோட ஐடியல் யாரு சார்? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாரோட பாடல்கள் நீங்க விரும்பி கேட்பீங்க? என்னோட அப்பா. ஓகே, ஸோ அவரோடது தான் வந்து எப்பவுமே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போசிஷன் வந்து என்னோட மென்டார், என்னோட சார் பரத்வாஜ் சார். ஸோ
அவரோட நிறைய சாங்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பரத்வாஜ் சார் வந்து எங்களுக்கு நிஜமாவே ஒரு எங்களுக்கு அவரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது. அவரு கடவுள் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 2012ல இருந்து அவரை தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோல ஜி தமிழ் சரிகமாப்பா சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணும்போது நான் அதுல ஃபைனலிஸ்ட். சோ அதுல வந்து சார் வந்து மகா குருவா வந்திருந்தாரு. சோ அதுக்கப்புறம் இன்னொரு ரியாலிட்டி ஷோல கலைஞர் டிவில வந்து இசை மேடைன்னு ஒண்ணு பண்ணாங்க. அதுலயும் சார் வந்து ஜட்ஜா வந்திருந்தாரு. சோ அவருக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து எங்களுக்கு நிஜமாவே ஒரு பர்சனல் ஒரு ஃபேமிலி மாதிரியே. சோ அவரோட ஷோஸ்க்கு வந்து நாங்க போவோம். எப்போ போனாலும் எனக்கு செட் ஆஃப் சாங்ஸ் வச்சிருப்பாரு, ஷவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வச்சிருப்பாரு. நாங்க போனாலே போய் பாடுவோம். பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வளர்ந்து வர ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு யாருக்குமே வரவே வராது. ஒரு ஷோ வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு சேட் மூமெண்ட் தான். என்னன்னா எல்லாமே கடைசியில எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஷோஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் எல்லாம் நம்ம பேசி அனுப்புறோம் இல்லையா, ப்ரோமோ மாதிரி, அதை அனுப்பி கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஆர்கனைஸ் இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபேம். நாங்க பாடுறோம் எல்லாம் தெரியும், பட் ஆனா இவங்கள வச்சு எப்படி மார்க்கெட் பண்றது சார், வேணாம் சார், இவங்கலாம் வேணாம் சார், ஃபெமிலியர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட் ஆனா சாரோட கிரேட்னஸ். சார் வந்து அப்ப நான் இந்த ஷோ பண்ணல அவர் என்ன வச்சு மார்க்கெட் பண்ணதுனால ஐ வில் பி அஸ் அ கெஸ்ட். ஆனா நான் அந்த ஷோ பண்ணல. தட் கிரேட் ஹி இஸ். சோ அவர் டிராப் பண்ணிட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய பாக்கியம் நிஜமாவே. அடுத்து வந்து ரெஹனா மேம், ரஹ்மான் சாரோட சிஸ்டர், அவங்களும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் பிளேபேக் மேம் கிட்ட பாடினதான். ஒரு கூப்பிட்டு என்ன வந்து ஒரு என்னை நம்பி ஒரு சாங் கொடுத்து கூட உட்காந்து அதுக்கு நிறைய இது பண்ணி, ஸோ அவங்களெல்லாம் வந்து அந்த அட் எனி டைம் நம்ம வந்து அதை என்ன சொல்றது, அவங்கெல்லாம் கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் கான்ஃபிடன்ஸ், நீ இது இப்படி பண்ணு, அவங்க எல்லாம் கொடுத்துருக்கிற அந்த டிப்ஸு, நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதெல்லாம் தான் நினைக்கிறேன் நம்ம வந்து இப்படி ஒரு. அண்ட் நான் இதை சார் கிட்டே மேம் கிட்ட எல்லாம் சொல்லும் போது என்னை தாண்டி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, அந்த ஒரு நான் அவங்க குழந்தை ஜெயிச்ச சந்தோஷம் அவங்க அதை இது பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு. அது ஐடல்ஸ்னா அவங்க தான். அண்ட் நான் யாரெல்லாம் ஐடல்ஸ் நினைக்கிறேனோ அது ஒரு வால் ஆஃப் ஐடல்ஸ்னே நான் வந்து என்னோட வீட்ல ஒரு வச்சிருக்கோம் நாங்க. அது ஹோப்ஃபுல்லி நான் வந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீனியர் வருது இல்லையா, மேம் வந்து நான் கண்டிப்பா பார்க்கணும் சார். அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். நோ மேம் என்ன சொல்றீங்க? ஐ அம் டெஃபினெட்லி ரூட்டிங் ஃபார் விஜி. ஏன்னா ஓகே, எனக்கு ஒரு ஏதோ ஒரு நம்மளோட ஒரு 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 மியூசிக்காலிட்டிய, நம்மளோட ஒரு இத்தனை வருஷத்தை உழைப்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன்னாலும் காமிக்க முடிஞ்சது. அது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், நம்ம எய்ம் பண்ண பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. அண்ட் யூனோ நான் வந்து விஜயோட ஃபர்ஸ்ட் ரசிகன். ஸோ அதனால அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவளை பாட வச்சு எனக்கு அந்த சந்தோஷம் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பெக்யூலியரான வாய்ஸு, யூனோ அது ஒரு பிச் பர்ஃபெக்டான வாய்ஸு. ஸோ நேச்சுரலி சங்கதி ஒரு அவளுக்கு உண்டான ரெகக்னிஷன் அது அகைன் அது கிடைக்கணும்ங்கிறது வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். எனக்கு மூலியமா அது வந்து கிடைச்சிருச்சு. பட் ஒருத்தர் வந்து we are rooting for each other. சூப்பர். சோ ஸ்ரவன் வேற இல்ல, நான் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படி நான் நினைச்சு வச்சிருக்கேன். But I am definitely rooting for it. சினிமா இல்ல மூவிஸ்குள்ள வந்து சிங் பண்ணீங்க, அத பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி எல்லாரும் ட்ரை பண்றது பிளேபேக்காக தான். சோ எனக்கு நான் இந்த இசை மேடைன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன்ல பாடினேன் இல்லையா, ஸோ அது மூலியமா எனக்கு வந்து ஒரு கால் வந்தது. திடீர்னு கால் வந்து இது மாதிரி பிளேபேக் மூவி பண்ணிட்டு இருக்கோம். மூவி பேர் வந்தாமல அது. ஸோ அந்த மூவிக்கு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி நான் போனேன். போயிட்டு சாம் டி ராஜன் சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் அவரு. ஸோ கலாபக்காதுல அந்த மூவி பண்ண டைரக்டர் தான் அந்த மூவியும் பண்ணாரு. அவரு தான் சாங் எழுதியிருக்காரு. எழுதி அவரும் கூட மேல் சிங்கர் அவர் தான், எனக்கு தெரியாது. சரி சாங் கேட்டேன், ட்ராக் கேட்டேன். அது வந்து ஒரு மாதிரி லோக்கல் தமிழ் பாடணும், நார்மல் தமிழ் கிடையாது. உங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு. சரி ஒரு பல்லவி வரைக்கும் பாடினேன். பாடிட்டுக்கு அப்புறம் சரி நீங்க எந்த ரெஃபரன்ஸ்ல வந்தீங்க அப்படி, நீங்க அந்த நடுவுல கலைஞர் டிவில ஏதோ ஒரு கானா சாங்க்கு ஏதோ ஒரு காம்படிஷன் போயிட்டு இருந்தது, அவங்க நினைச்சிட்டு என்ன கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியாது. சோ நான் கானா சிங்கர் நினைச்சு என்ன கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அங்க போய் பாடின உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தடுமாறின உடனே, நீங்க உங்க பாடுவீங்க, நீங்க அவங்க தானே அப்படின்னு. சார் நான் இல்ல சார், நான் வேற ரியாலிட்டி ஷோல இருந்து பாடினேன், சேம் கலைஞர் டிவி தான். பட் ஆனா நான் சரி நீங்க பாடுங்க பாக்கலாம், டேரக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ராக் பாடின உடனே அவங்களுக்கு பிடிச்சது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாடின பிளேபேக் அதான் வந்தாமலன்னு சொல்லிட்டு, அதுல உன்னாண்ட காதலனா சொன்ன உடனே என்ன நினைச்ச நீ
நீங்க சொன்ன அது பாட்டு பாட முடியுமா? கண்டிப்பா. ஃப்ரெண்டாண்ட போசியில பைக் வாங்கி ஓட்ட சொல்ல சூப்பரா இருந்ததுடா உனக்கு. பின்னால குந்திக்கின்னு முதுகு மேல சாஞ்சிக்கின்னு போனும் போல தோணுதடா எனக்கு உன்னாண்ட காதல நான் தந்தா முன்னே என்ன நெஞ்ச நீ ஐயா சும்மா என்ன நினைச்சேனா பகிர்னுச்சுங்கிறேன். சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி இதுல நீங்க லைட்டா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. ஐ திங்க் நிறைய மாடுலேஷன்ல கூட நீங்க பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். பாப்பா பாடும் பாட்டு, அந்த பாட்டு கூட சூப்பரா இருந்தது. அந்த பாட்டு மிமிக் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா இருக்கும்போது நாய் மாதிரி கத்துவேன், பூனை மாதிரி கத்துவேன். நானும் அதை சொல்லியிருக்கேன். அது அப்படி இல்ல, உண்மையும் மிமிக் திறமையா சோ அந்த எனக்கு டப்பிங் பண்ணணும்னு ஆசை. சைல்ட் வாய்ஸ் நிறைய பேர் கிட்ட கூட கேட்டிருக்கேன். நான் ஒரு குழந்தை மாதிரி ஏதாவது டப்பிங் இருந்தா சொல்லுங்க, நான் வந்து பண்றேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குழந்தை மாதிரி எல்லாம் பாடி ட்ரை பண்ணிருக்கேன். அப்படிதான் அந்த நீயா நானால பாப்பா பாடும் பாட்டு அது ரொம்ப இதுவா போச்சு, ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. எங்களுக்கும் அம்பு செய்ய யாரும் இல்லையே, இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையே. முருகா அம்மாவும் நீ அப்பாவும் நீ, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ. சூப்பர் சிங்கர் 9ல கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த ஜேர்னினால தான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ நீங்க ஒரு கிளாரிஃபை பண்ண முடியுமா அதுக்கு? ஆக்சுவலி சூப்பர் சிங்கர் 9ல இதே மாதிரி ஆடிஷன்ஸ் ஃபுல்லா போனோம். ஸோ ஒரு ரவுண்டா வந்து 40ல இருந்து 20 வரும்போது ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 எடுத்துட்டாங்க. 20ல ஃபார் சம் ரீசன் எகெயின் இல்லை. ஸோ அதுல என்ன பண்ணாங்கன்னா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 6 பேரை மட்டும் which they really wanted to give another chance. ஸோ அந்த மாதிரி ஒரு 6 பேரை அவங்க டிசைட் பண்ணி ஒரு 4-5 எபிசோட் போனதுக்கு அப்புறம் ஒரு வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அதுல தான் நான் அந்த ஒரு 6ல ஒரு ஆளா வந்தேன். பட் தென் அந்த டைம்ல தெரியல, அகைன் ஸ்டார்ஸ் ரிலேட் ஆகலையா என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ couldn't get through. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஆக்சுவலி எந்த ரிலேஷனுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் 6ல விஜய் வந்திருக்கா. சீசன் 9 அவன் ட்ரை பண்ணும்போது கூட எவ்ரிவன் நோஸ் தட் விஜய் இஸ் ஆல்ரெடி இன் சூப்பர் சிங்கர். பட் அந்த டைம்ல எகெயின் அந்த சீசனுக்கு அவங்க தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது ஒரு டீம் இருக்கு. ஒரு சீசன்ல வந்துட்டோம், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோங்கிறதுனால இன்னொரு இடத்துக்கு வருவோமான்னு கேட்டா 100% அது தப்பான ஒரு மித்தது. So again we have to battle it from the very first. சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப லக்கினே சொல்லலாம். இங்க வந்து 0ல இருந்து ஹீரோக்கு மாத்தின ஒரு ஸ்டேஜ் இல்லையா? சோ உங்களுக்கு அதுக்கப்புறமா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா பிக் ஸ்டேஜ்ல, இல்லைன்னா பிக் மூவிஸ் ஏதாவது ஆஃபர் கிடைச்சிருக்கா? ஆக்சுவலி இப்போ ஷோஸ் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க. வேல்முருகன் ஒரு ஷோ கொடுத்தாரு. செந்திலனா ராஜலட்சுமி அக்காலாம் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா கால் பண்ணியே பேசினாங்க. ஒரு எபிசோட் முடியும் போது, தம்பி இந்த இதுல வர முடியல, ஆனா நம்ம நிறைய சேர்ந்து பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2-3 டிவோஷனல் சாங் பாடி இருக்கிறத அவங்க இதுக்காக வெயிட் பண்ணி ஒரு ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்னும் பெரிய பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 2-3 டிவோஷனல் ஆல்பம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபிங்கர் கிராஸ், எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். யா, thank you so much for your time. thank you so much. விகடன் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.